ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிகே ப்ளாக். இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இப்போ ஸ்ரீலங்கா ஒரு விஷயம் உலுக்கி போட்டிருக்குன்னு சொல்லலாம். அதாவது ஸ்ரீலங்கா பதக்க வச்சிருக்கு. இப்போ சுட சுட இந்த நியூஸ் அப்டேட் பண்ணி கொண்டு இருக்காங்க. அப்படி என்னென்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி இப்போ நிறைய மீடியா பற்றி பேசிக்கொண்டிருக்கு. அதாவது அசால்ட்டா ஒருத்தர் நீதிமன்றத்திலே வச்சு ஒரு கைதியை சுட்டுட்டு போயிருக்கான். என்னடா நடந்திருக்கு ஸ்ரீலங்காவில் என்ன மாதிரி தான் யோசிக்க தோணுது. இப்படிலாம் நடக்குமா? நம்ம அதாவது இந்திய சினிமாவில் காட்டுற பாணி எல்லாம் ஸ்ரீலங்காவில் செஞ்சு கொண்டிருக்காங்க. ஒருவேளை சினிமான தாக்கமா இது இருக்குமா, இல்லாட்டி இந்த விஷயம் இப்படியான விஷயங்கள் நிறைய நடந்து கொண்டிருக்குங்களுக்கு தான் தெரியலையா அந்த மாதிரி நிறைய கேள்விகள் எழும்புது. ஸோ என்ன விஷயம், எதுக்காக சுட்டான், இந்த வழக்கில் திடீர் திடீர் திருப்பங்கள் ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கு. சட்ட ரீதியா பல மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கு. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது கனேமுள்ள சஞ்சீவ என்றவர் கொலை செய்யப்பட்டிருக்கார். அதாவது கொழும்பு அழுத்த கடை நீதிமன்ற வளாகத்துல வச்சு இவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்க. இதான் இந்தியான் ஹாட் டாபிக்னு சொல்லலாம். ஸ்ரீலங்கான ஹாட் டாபிக்கா போய் கொண்டிருக்கு. அதோட பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பேர் முன்னாள் அரசாங்கம், அதாவது ராயபக்ஷ அரசாங்கத்தின் செயலாத்தான் இருக்கும் என்ற மாதிரி விமர்சிச்சு கொண்டிருக்காங்க. பட் ஒரு ஆதாரபூர்வமான விஷயம் இங்க கிடைக்கல. அவரை பாத்தீங்கன்னு சொன்னா நேற்றைய தினம் அதாவது சஞ்சீவுக்கு வழக்கு விசாரணை இருக்கையில மோஷன் போட்டுதான் இந்த வழக்கு கொண்டு வந்திருக்காங்க. அந்த மோஷன் போறேன்னு சொன்னா அந்த வழக்கு நடக்கிறது முதல் நாளோ இல்லாட்டி அந்த வழக்குண்டு அண்டையான் காலைக்கோ தான் அந்த மோஷன் போடப்பட்டு கேஸ் எடுக்கப்படும். சோ இந்த விஷயம் வெளியில யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. பட் இந்த நீதிமன்றத்துல ஒரு கொலை செஞ்சுட்டு போயிருக்காரு. அவருக்கு இந்த விஷயம் எப்படி தெரிய வாய்ப்பு இருக்கு? ஒருவேளை நீதிமன்றத்துக்கு உள்ள இருக்கிறாருன்னு சொல்லியிருப்பாங்களா, இல்லாட்டி அவருக்கு இது பற்றின விஷயம் என்ன மாதிரி தெரிய போகுது? அதோட அவர் வந்தது ஒரு லோயர் கெட்டப்ல பக்கா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஐசியும் வச்சிருந்த லோயர் ஐசின்றது. இந்த ஐசியை தயாரிக்கிறேன்னு சொன்னா கூட டக்குன்னு இப்ப இன்றைக்கு கேஸ் சொல்லி நியூஸ் வருதுன்னு சொன்னா இன்றைக்கு எங்களால் ஐசி தயாரிக்க முடியாது. ஆஜர்படுத்த உள்ள கொண்டு போற இளமையெல்லாம் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கு. சோ அந்த கப்புக்குள்ள என்னென்னு ஐசி செஞ்சிருப்பார், என்னென்னு நியூஸ் போயிருக்கு. சோ இதெல்லாம் அங்க இருக்கிற யாரோ தான் சொல்லி இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஊடகங்கள் தெரிவிச்சு கொண்டிருக்கு. பார்க்க போயில அப்படித்தான் யோசிக்க முடியும். சொன்னா அந்த மோஷன் போட்டு செய்யணும்னு சொன்னா முதல் நாள் இல்லாட்டி அந்த வீடியோ தான் தெரிய வரும்னு சொல்லும் போது எப்படி இந்த நபருக்கு தெரிஞ்சது என்றது முதல் கேள்விக்குறியா இருக்கு. நீதிமணி கேட்டிருக்க ஒரு நியாயமான காரணம் இன்றி ஏன் இன்றைக்கு இவரை ஆஜர்படுத்த நிக்கிறீங்க, ஏன் மோஷன் போடுறீங்க இந்த மாதிரி நீதிமன்றத்துல நீதிமணி கேட்டிருக்க. சோ இதுல பார்க்கும்போது நிறைய குளறுபடிகள் இருக்கிற மாதிரி தெரியப்படுது. அடுத்து பார்த்தோம்னு சொன்னா கொலையாளி ஒரு என்னன்னு சொன்னா அந்த கொலையை செஞ்சுட்டு ஒரு பதட்டமோ பதகளிப்போ இல்லாம அவ்வளவு பக்குவமா தப்பிச்சு போற, ஒரு டென்ஷனே இல்லாம நடந்து போற. சோ அப்படி பார்க்கும்போது இது உடனடியாக ஆன் ஸ்பாட்ல நடந்த ஒரு விஷயமா இருக்காது. இதுக்கான தீவிர பயிற்சி எடுக்கப்பட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒருக்கா இருந்தாலும் இதுக்கான ஒத்திகை செஞ்சு பார்த்திருப்பாங்கன்னு சொன்னா இப்ப நாங்க ஒரு விஷயம் செய்ய போறோம்னு சொன்னா ஃபர்ஸ்ட் டைம் செய்யும்போது ஒரு பதட்டம் பதவிக்கு இருக்கும். பட் அவர் ஒரு அசால்ட்டா செஞ்சுட்டு போயிருக்காருன்னு சொன்னா ஏற்கனவே ஒத்திகை பார்க்கப்பட்ட விடயமாக இந்த பக்கத்தால வரணும், இப்படி செய்யணும், இப்படி போகணும், யாருக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்றது ஒரு ஒத்திகை பார்க்கப்பட்ட விஷயமா இருக்கிறதால அப்ப இது ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருக்கு என்றது தெளிவா நிறுவனமாயிருக்கு இந்த விஷயத்துக்கு. அதோட இவர் கொலை செஞ்சுட்டு போகக்குள்ள ஒருத்தர் சுட்டுட்டு போறாங்க. அப்ப அங்க நிக்கிற பாதுகாப்பு படையினர் என்ன செய்யணும், அங்க ஆல்ரெடி 2-3 துப்பாக்கி ஏந்தின போலீஸ் மேன் நிப்பினும். அவ என்ன செய்யணும், துரத்தி கொண்டு போய் பிடிக்கணும். விசேட படையினர் நிப்பினும். ஒரு சுட்டா நாங்க இந்தியன் மூவிஸ்ல பார்த்திருக்க மாதிரி ஒரு ஆள் சுட்டா உடனடியா அந்த தப்பிச்சு போவங்க என்ன செய்வாங்க, போலீஸ் அந்த தப்பிச்சு போறவரை சுட ட்ரை பண்ணுவாங்க. இங்க அந்த எதுவுமே நடக்கல. அவர் தப்பிச்சு போற துரத்தவோ அவரை கைது பண்றதுக்கான நடவடிக்கையோ இல்ல அவர் சுட்டு பிடிக்கிற நடவடிக்கையோ எதுவுமே நிகழ்த்த படையில்லை. கொலையாளி இலகுவா தப்பிச்சு போயிருக்கு. அதுக்கு வழியாத்தான் அவங்க செயற்பட்டிருக்காங்கன்னா சொல்ல வேணும். அதாவது அவர் துப்பாக்கி சூடு நடந்து 1/2 மணி நேரத்துக்கு பிறகுதான் சஞ்சீவ இறந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது அந்த 1/2 மணி நேரத்துக்கு முதல் அவர் அவருடைய உயிர் ஊசலாடி கொண்டுதான் இறந்திருக்கு. அப்போ கொண்டு போயிருந்தா கூட ஹாஸ்பிட்டல்ல காப்பாத்திருக்க. ஆனா காப்பாத்தாம அவர் அந்த இறுதி நேரத்துல ஹாஸ்பிட்டல் கொண்டு போற வழி செய்திருக்காங்க. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை திட்டமிடப்பட்ட ஒரு ப்ரீ பிளான்டட் மர்டரா இருக்கலாம். ஆனா இப்போ ஒரு இடத்துல ஒரு துப்பாக்கி சூடு நடப்படுதுண்டா ஒரு பதட்டமா ஹாஸ்பிட்டல் கூட வரைவாங்க. ஆனா அந்த இடத்துல ஒரு பதட்டமே நிலவையில என்ற மாதிரி அங்க இருக்க வீடியோ புட்டேஜ் போது ஒரு பதட்டமான சூழல் அங்க நிலவையில என்றது நியூஸ்ல கேட்கும் போது தெரியுது. அங்க ஒரு துப்பாக்கி சூடு நடந்த இடத்துல ஒரு பதட்டம் நிகழவே இல்லை என்ற மாதிரி தெளிவா விளங்குது.
ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு வேன்ல அந்த கொலையாளிய வந்து வச்சிருக்காங்க. அந்த இதுல பார்க்கும்போது என்னன்னு சொன்னா, அவர்ட்ட கையில வந்து விலங்கு வந்து அழிக்கல. கை விலங்கு வந்து போடப்படல. ஸோ அத பார்க்கும்போது எங்களுக்கு டவுட் வருது. அங்க நிக்கிற போலீஸாரா இருக்கட்டும், அவள வந்து ஊடுருவி கொண்டிருக்காங்களா இருக்கட்டும், ஏன் வந்து கை விலங்கு போடாம வந்து வச்சிருக்கணும்? என்று பார்க்கும்போது ஒரு டவுட் வருது. இது வந்து ஒரு ப்ரீ பிளானட்டா இருக்க வேண்டியன்னு சொன்னா, இப்ப இந்த கேஸ் வந்து யாருக்குமே தெரியாது. அந்த கேஸ் தெரியாத இடத்துல இவன் வந்து எப்படி ஒரு கொலைய மேற்கொண்டிருப்பார்? அதோட வந்து ஒரு சட்டத்தரணி ஐசி வச்சிருந்திருக்கேன். இந்த ஐசி வந்து எப்படி வேலைக்காகவே தயாரிச்சிருப்பார்? ஸோ இப்படியான விஷயங்கள் வந்து இருக்குது. அதோட வந்து அந்த ஐஸ்ல இருந்த பேரும் வந்து இவரோட பேரும் வந்து வேறுபட்டுதான் காணப்படுது என்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதோட வந்து அந்த பாதாள கேங்ஸ்டர் சஞ்சீவ் வந்து ஏற்கனவே 36 அல்லது வந்து 39 அப்படியான ஒரு கவுண்டிங்ல வந்து கொலை செஞ்சிருக்க, அவரோட கேங் ஸ்டாரா இருக்கிற, நிறைய ஆயுதங்கள் வச்சிருக்க, இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நிறைய மீடியா வந்து போட்டுக்கொண்டிருக்கு. ஸோ அதை பற்றின ஃபுல் டீடைல்ஸ் வந்து வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ இந்த கேஸ்ல வந்து இந்த விஷயம் போய் கொண்டிருக்கு. அதோட இந்த கொலை செய்த நபர்கிட்ட புகைப்படம் வந்து போட்டு கொண்டிருக்காங்க. அது வந்து கோர்ட்டோட பார்க்கும்போது எங்களோட எம்பி அர்ச்சுனா மாதிரியும் ஒரு வேன்ல இருக்க அந்த போட்டோ வந்து சஜித் பிரேமதாச மாதிரியும் வந்து இருக்கு. அது பாத்தீங்கன்னா சொன்னா 2 போட்டோமே வந்து நிறைய வித்தியாசம் இருக்கு. அந்த சஜித் பிரேமதாஸ் அந்த போட்டோ வந்து ஏஐல எடிட் பண்ணிருக்காங்க. அது வந்து ரொம்ப கிளியரா தெரியுது. நாங்க வந்து ஃபட் ஷீக்கர்ல போட்டு பார்த்தோம்னு சொன்னா அது இன்னும் வந்து கிளியரா இருக்கும். அது வந்து ஒரு எடிட்டிங்ன்றது. சோ அதை வச்சுக்கொண்டு யாருமே கெஸ் பண்ணக்கூடாது. அது வேற நபர் இது வேற நபர்னு சொல்லி. சோ பார்த்தோம்னு சொன்னா ஒரே நபர் தான். ஆனா அவங்க வந்து எடிட் பண்ணி வந்து போட்டு கொண்டிருக்காங்க. அவர் வந்து ஒரு நேஷனல் கிரஷ் ஆகுற அளவுக்கு வந்து எடிட் பண்ணி கொண்டே போறாங்கன்னு சொல்லலாம். என்ன கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா கொலையை தவிர அவரை பற்றி அவர் வடிவா இருக்கிறாரு, அவர் வந்து கிரஷ், அவர்ல லவ் வந்துட்டு அப்படி என்ன மாதிரி கமெண்ட்ஸ் போடுறாங்க. அப்படி போறவங்க கொஞ்சம் யோசிக்கலாம். என்ன நடந்து கொண்டிருக்கு இலங்கையில? நாங்க இலங்கையில நடக்கிற விஷயத்தை தாண்டி வந்து வெளியில போய் கொண்டிருக்கிறோம்ன்றது வந்து கொஞ்சம் யோசிக்க வேணும். அவரோட இதுல வந்து இன்னொரு பெண் வந்து தொடர்பட்டிருக்கான்ற மாதிரியும் போய் கொண்டிருக்கு நியூஸ்ல. அதாவது அந்த பெண் தான் இவருக்கு துப்பாக்கி கொடுத்த வாழ்ந்த மாதிரியும் அந்த பெண்ணை வந்து கண்டா இந்த அவசர இலக்கங்களுக்கு வந்து கால் பண்ணுங்க, கால் பண்ணி எங்களுக்கு வந்து சொல்லுங்க அவனை கைது பண்ணப்பட வேண்டும் இந்த மாதிரி வந்து போலீசார் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. சோ பார்த்தோம்னு சொன்னா இந்த கேஸ்ல வந்து இதுவும் போய் கொண்டிருக்கு. அதோட பயங்கரவாத தடை சட்டத்துக்கு இந்த கேஸை வந்து விசாரிக்க சொல்லி இப்போ ஒரு நியூஸ் ஆன் ஸ்பாட்ல வந்து அப்டேட் ஆகிருக்கு. சோ பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கையில வந்து ஒரு சுட ஒரு நியூஸ் வந்து போய் கொண்டிருக்கு. என்னதாண்டா நடக்குது இலங்கையில இந்த மாதிரி வந்தா சுட்டான் போனா ரிப்பீட் இந்த மாதிரி வந்தா சுட்டான் போயிட்டே இருக்கான். போலீஸும் வந்து கண்டுக்கல, அந்த நீதிமன்றத்துல இருந்து யாருமே கண்டுக்கல. அப்ப என்னதாண்டா நடக்குது இந்த கேஸ்ல இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. சோ இவ்வளவு தான் இன்றைக்கு எங்களுக்கு தெரிஞ்ச நியூஸ். நாளைக்கு பார்க்கும்போது என்னோட அப்டேட் வந்து ஃபுல்லா தெரியும். சோ இப்படியான வீடியோஸ் வந்து உடனுக்குடன் அறிஞ்சுக்கணும்னு சொன்னா பிகே ப்ளாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. சோ இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் வேணு.